ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்பயும் சொல்கிறது தான், எப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயினுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போய் போகிறாப்புல. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க படித்த காலேஜில் விளாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நிற்க, இப்படியே நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ சின்ன பிள்ளையில பார்த்த மாதிரியே இருக்குது. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, சாரிப்பா, என் மேலே நீ கோவப்படாத, நான் உன்னை ஜஸ்ட்டு உன்னை இங்கே வர வைக்க தான் இப்படி பண்ணினேன், உனக்கு தான் மீட்டிங் முடிஞ்சிருச்சு இல்லையா? சரி, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. எப்போ பாரு நான் காலேஜ் படிக்கிறப்போ யாராவது என்னை டேட்டிங் கூப்பிட்டா நீ விடவே மாட்டியே, எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ கரெக்டாக ஒரு பையன் வந்து ஃபுட்பால் வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வருது. அந்த பையன் வந்து ஹீரோயினோட ஃபோன் நம்பர் கேட்குறான், வீசாட் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, அங்கிள் நான் கொடுக்கவா அப்படின்னு சொல்ல, அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான், இல்லை இல்லை, அவன் படிக்கிற பையன் கெட்டு போயிடுவான், அதனால கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பையன் கொஞ்சம் ஓவராக பேசுகிறான். அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, சரி நம்ம ரெண்டு பேரும் ஒரு பெட் வச்சுக்கலாம், யார் இந்த வாலிபால் மேட்ச்சில் ஜெயிக்கிறாங்களோ, நான் ஒருவேளை நீ ஜெயிச்சா அந்த பொண்ணுக்கிட்ட நம்பர் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஏன்னா ஹீரோயின் மேலே இருக்க ஜெலஸில் தான் நம்ம ஹீரோ இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு. பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஜெயிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் கேட்குறா, என்னப்பா ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டியா, அதுக்கு தான் இப்படி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ வார்டன் வந்து ரெண்டு பேரும் சத்தம் போடுறாங்க, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்படி நம்ம ஹீரோயின் கைப்பிடிக்க நம்ம ஹீரோ கையை உதறான். நம்ம ஹீரோயின் கேட்குறா, காலேஜ் படிக்கிறப்போ நிறையா லவ்வர்ஸ் இப்படி தான் இங்கே இருப்பாங்க, ஆனால் எனக்கு தான் அந்த வாய்ப்பே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் போக, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தள்ளி விட்டுட்டு போக, நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே உனக்கு ஒரு பொருள் வச்சேன், அதை தேடி நீ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ ஏதோ பார்த்துருப்பான் போல இருக்குது. அதனால் நம்ம ஹீரோயின் போனதுக்கப்புறம் ஒரு செடிக்கு நடுவில் போயிட்டு ஏதோ ஒரு பாக்ஸை எடுத்துகிட்டு வரான். அதுக்குள்ளே பார்த்தா இந்த ப்ளூ ரோஸ் தான் இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு அப்படியே தலைகள்லாம் சுத்த ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம ஹீரோயின் அம்மா இறந்து போகிறப்போ வந்து அவங்க ரோட்டில் இறந்து போய் கிடந்திருப்பாங்க. அப்படியே அந்த ப்ளூ ரோஸ் பக்கத்தில் இருக்கும். அவங்கள யாராவது மர்டர் பண்ணாங்களா, இல்லைன்னா அவங்க சூசைட் பண்ணிட்டாங்களா அப்படின்றது இன்னமும் டவுட்டாக தான் இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் லேபில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ எல்லாரும் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மா கண்டுபிடிச்ச அந்த ப்ளூ ரோஸ் சென்ட்டை வந்து ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி எடுத்துடுறாங்க. இந்த சென்ட்டை வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட அம்மாவும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது பின்னாடி தான் ஏதோ சீக்ரெட் இருக்குது. இப்படியே நம்ம ஹீரோ கால் பண்ணி நம்ம ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கூப்பிடுறான். அம்மா ஹீரோயின் ரொம்ப குஷியாக, ஃபர்ஸ்ட் டைம் என்னை வெளியே டேட்டிங் கூப்பிட்ருக்கீங்க அப்படி இப்படின்னு பேச, நம்ம ஹீரோ வந்து இந்தா உன்னோட வீட்டு பத்திரம், உங்கள் அம்மா கிட்டேருந்து நான் வாங்கின ஷேர் அதெல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வேணாம், நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த் ஆனிவர்சரி கிஃப்ட் வந்து வச்சுருக்கேன் வாங்கன்னு சொல்லிட்டு இவன் ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோவுடைய கட்டெல்லாம் கண்கட்டை அவுத்து விட, அங்கே பார்த்தா ரூம் ஃபுல்லாக அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், நீ என்ன பண்ணுறன்றது உனக்கு தெரியுதான்னு சொல்லி கேட்டா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறான். இவ விடவே மாட்டேங்கிறா, பெட்டில் பிடிச்சி தள்ளி விட்டுறா. ஓகே, உனக்கு இதுதான் வேணும்னா எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ க்ளோஸாக இருப்போம். நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்படுறா. பாத்தியா எவ்வளோ பயப்படுறேன்னு, எதுக்கு தான் சொல்கிறேன், இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு, இங்கே பாரு டிவோர்ஸ் பத்திரத்தில் நீ கையெழுத்த போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோ ஷேரெல்லாம் வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணாலும் பண்ணட்டாலும் நான் என்றைக்குமே உனக்கு தான், உன்னை தவிர நான் வேறு யாருக்கும் கிடையாது, இது மட்டும் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்னை டிவோர்ஸ் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோயின் எப்படி விடுவா, அவள் கண்டுக்கவே மாட்டேங்கிறா, நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி அவள் இருக்க. இந்த பக்கம் காலையில் வந்து ஆஃபீஸை தான் கட்டுறாங்க. இங்கே வந்து நம்ம ஐஷு என்ன சொல்கிறான்னா, ஹீரோவுடைய கம்பெனிக்கு கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, இப்போ வந்து நம்மளை ஐஷுவால் தான் ஹெல்ப் பண்ண முடியும், ஹீரோயின் ஒரு வெட்டுன்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. அப்போ நம்ம ஹீரோயின் டக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட வந்து அந்த ப்ளூ ரோஸ் சென்ட் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்ட்டையே உருவாக்கி கொண்டு வந்து வச்சுருக்கா. ஹீரோயினோட அம்மா இறந்து போனோடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணியிருப்பான், அந்த அந்த ப்ளூ ரோஸ் ப்ராஜெக்டை. இப்போ ஹீரோயின் தேவையில்லாமல் இந்த சென்ட்டை உருவாக்கி வச்சுட்டு, இந்த சென்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லி போல் இருக்குது, இந்த ப்ராஜெக்ட்டு ஃபார்முலாவை நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக ஹீரோக்கு வந்து ஃபண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவ கேட்க, நம்ம ஹீரோக்கு மண்டை காயுது. நீ என்ன பண்ணிகிட்ருக்க, தெரிஞ்சு தான் பண்ணுறியா, நீ எதுவுமே பண்ண வேணாம், டிவோர்ஸ் கொடுத்துட்டு என் கம்பெனி விட்டு முதல்ல வெளியே போ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, நீ எத்தனை டிவோர்ஸ் பேப்பர் வேணால் கொண்டுட்டு வா, இதை மாதிரி கிழிச்சு உன் மூஞ்சி மேலே தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போக, இப்படி வந்துட்டு நம்ம ஹீரோ எங்கேயோ வெளியே போக பிளான் பண்ணுறான். இவ வந்து அந்த ப்ராஜெக்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ, கரெக்டாக ஐஷு கிட்டேருந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ ஐஷுவை பார்க்குறதுக்காக இவ போகிறா. அங்கே போனால் ஐஷு என்ன சொல்கிறான்னா, ஹீரோ எனக்கு தான், நான் கல்யாணம் பண்ண போகிறேன், அவன் அவன் பெருசாக அவன் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இது சொல்ல தான் நான் கூப்பிட்டியான்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோயின் போகிறா. ஆளை வச்சு நம்ம ஹீரோயினை பிளாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினை கை காலெல்லாம் கெட்டி போட்டு ஒரு இடத்துல வைக்க, இப்படியே ஐஷு வந்து என்ன சொல்கிறான்னா, உனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், நீ
இங்கேருந்து பாரு, உன் ஆள் வருவான். அவனுக்கு நீ முக்கியமா இல்லை ஆஃபீஸ் முக்கியமான்றது உனக்கு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் நான் தான் உனக்கு முக்கியம் வேணா நீ பாருன்ற மாதிரி சவால் விட இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஐஷுவை தேடி வர நம்ம ஐஷு வந்து இது மாதிரி நீ எப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படி இப்படின்னு இவன் க்ளோஸாக பேசுகிறா அவன்கிட்ட. அவனுக்கு எரிச்சலாக இருக்குது, அவனுக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போக ஒரு நிமிஷம் நில்லு, உன் ஆள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரியுமா, இப்போ நீ இந்த இடத்த விட்டு போனேன்னா அவளை நீ பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ பயந்துட்டு உண்மையை சொல்லுடி எங்கடி அவள் இருக்கா, அவளை என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்க இது முதல்ல குடி அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ பாட்டில் குடிக்க ஆரம்பிச்சிடுறான். இவன் வந்து க்ளோஸாக போயிட்டு இங்கே பாரு உன்னோட ஆஃபீஸில் வந்து உன் ஆஃபீஸில் இருக்க எல்லா அதிகாரமும் ஒரு மணி நேரம் நீ எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாளா. இந்த பக்கம் ஹீரோயினுக்கெல்லாம் தப்பு தப்பாக தெரியுது, ஒரு வேளை 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து அந்த 1 மணி நேரத்துக்கான லீகலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் போனால் அங்கே பார்த்தா இந்த ஐஷோ ஆளை வச்சு நம்ம ஹீரோ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 1 மணி நேரம் டைம் கடந்து போனால் தானே ஹீரோயினுக்கு வந்து அவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்ற மாதிரி தெரியும். அந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து ஐஷு பயங்கரமாக ஹீரோயினை வெறுப்பேற்றிட்டு போயிட்டா. பாத்தியா அவனுக்கு நீ முக்கியம் கிடையாது, ஆஃபீஸ் தான் முக்கியம், அதுக்காக என் கூட ஒன்னாலாம் எழுதிட்டான், இந்த 5 மில்லியனை வச்சுட்டே எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி 5 மில்லியனை கொடுத்துட்டு போக நம்ம ஹீரோயினுக்கு சோகம் தாங்கலை. நான் ஹீரோ என்ன சொல்லியிருப்பான், நீ வந்து டிவோர்ஸ் பண்ணாலும் நான் உனக்கு தான் சொல்லியிருப்பான் இல்லையா. அப்படி இருக்க இந்த சோஃபி எங்கேருந்து தான் வருவானோ தெரியல, பிரச்சனை எப்போல்லாம் வரமாட்டான். இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினை டேக் கேர் பண்ண நம்ம ஹீரோயின் அப்படியே போதையில் கீழே விழுந்துடுறாங்க. இந்த சோஃபி தூக்கிட்டு போக நம்ம ஹீரோ வந்து ஒரு வழியாக அடிச்செல்லாம் போட்டுட்டு நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்தால் நம்ம ஹீரோயினை காணவங்க பணம் தான் இருக்குது. இப்போ போயிட்டு ஐஷு கிட்ட ஹீரோயின் எங்கே இருக்கா உண்மையை சொல்லுன்னு சொல்ல அவள் ரொம்ப தென்னாவட்டாக பேசுகிறா. அவள் உனக்கு வேணுமா, அவ்வளோ முக்கியமாக போயிட்டாளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து நம்ம ஐஷு கிட்ட நம்ம ஹீரோ ஒரு பேப்பரை கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஐஷு வந்து அவங்க ஆஃபீஸில் ரொம்ப இல்லீகலாக பண்ணியிருப்பாங்க, அதுக்கான எவிடன்ஸை தான் நம்ம ஹீரோ கொடுத்துட்டு போக இப்படியே ஐஷுவை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்படியே நம்ம ஹீரோக்கு கால் வருது, ஹீரோயின் வந்து வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். நம்ம ஹீரோயின் செம்ம காண்டில் இருக்காங்க. அது போக நம்ம ஹீரோயின் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அந்த ப்ளூ ரோஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அவங்களோட வெட்டிங் ரிங்கை வச்சுட்டு ஹீரோ கிட்ட சரி நேற்று நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம ஹீரோக்கு அந்த ப்ளூ ரோஸை பார்த்தோன்னே தலையெல்லாம் சுற்றி ஹீரோயின் அம்மா இறந்து போனதான் ஞாபகம் வருதுனால நிற்க கூட முடியல. இவன் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படின்னா உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ கேட்ட டிவோர்ஸை நான் கொடுத்துட்றேன், என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டில் டிவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்டுட்டு போக கையில் வந்து நம்ம ஹீரோயின் கொடுத்த அந்த வாட்சியை வந்து நம்ம ஹீரோயினை தூக்கி போட்டுட்டு போயிடுறா. இவ போனதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அப்படியே தடுமாறி கீழே விழுகிறான். அது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போ நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் தூக்கி போட்டு அந்த வாட்சியை பாவம் நைட்டு ஃபுல்லாக செடிக்குள்ளே தேடி ஒரு வழியாக நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க ஏற்கனவே சின்ன வயசில் வாழ்ந்த அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ அவள் பேரில் எழுதி கொடுத்துருப்பான் இல்லையா, அங்கே வர அந்த சோஃபியும் தொத்திக்கிட்டே வந்துட்டான் நம்ம ஹீரோயினோட. இப்படி வீட்டில் தப்புன்னு கரண்ட் வேற போயிடுது. இவங்க என்னன்னு சொல்லி பார்க்க போகிறாங்க. அப்போ தான் பக்கத்து வீட்டு ஆண்டி இவங்களை யார் அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த வாட்சை வச்சுட்டு நம்ம ஹீரோயினை யோசிச்சுட்டு இப்போ தான் அவனுக்கு உண்மையான காதல்னா என்ன, அவள் பக்கத்தில் இல்லாதப்போ தான் அவளோட அருமை அவனுக்கு நல்லாவே தெரியுது. நம்ம ஹீரோயின் தான் வந்து அந்த வாட்சிங் கிஃப்ட் கொடுத்துருப்பா. இப்படி காலையில் அந்த ஆன்ட்டி கேட்டிருப்பாங்க இல்லையா நைட் யாருன்னு சொல்லிட்டு, அவங்க நம்ம ஹீரோயினோட அம்மாவோடைய ஃப்ரெண்டு தான். அவங்க 2 பேரையும் உட்கார வச்சு இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவையும் அந்த ஆன்ட்டி வந்து கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்குது. இங்கே ஹீரோயினுக்கெலாம் செம்மையாக காண்டாகுது. என்னம்மா உங்கள் அங்கிளை கூப்பிட்டேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டப் மாதிரி பண்ணலான்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இப்படி உன் பாய் ஃப்ரெண்ட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த ஆன்ட்டி சொல்கிறப்போ இங்கே ஹீரோக்கு வருதே ஒரு ஜெலஸு, பயங்கரமாக பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். நம்ம சோஃபியை இப்படியே ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, இந்த ஆள்லாம் என் அங்கிள் கிடையாது, அவர் வந்து என்னோட பிளட் ரிலேஷன் கிடையாது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு இவ போக எதிர்த்தாப்புல வரவங்க சுடுதண்ணி தெரியாமல் இந்த பிள்ளை மேலே ஊற்றிடுறாங்க. அப்போ டக்குன்னு ஹீரோ ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினை தரன்னு இழுத்து கூட்டிகிட்டு போகிறான் பீச் ஓரமாக. கூட்டிகிட்டு போயிட்டு ஐஸ் கட்டியை வச்சுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, தெரிஞ்சு தான் பண்ணுற, எதுக்கு நீ சோஃபி கூட சேர்ந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, உனக்கு என்ன வந்துச்சு, உனக்கு தான் என்ன பிடிக்கல இல்லையா, அது போக நீ இனிமேல் நீ யாரோ நான் யாரோ, உனக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டேன், நீ என்னோட பிளட் ரிலேஷனே கிடையாது, இனிமேல் முகத்தில் கூட முழிக்காத, நீ போ ஐஷு கூட அப்படின்னு சொல்லி இவ போகிறப்போ நம்ம ஹீரோ ஃபோர்ஸாக பிடிச்சி கிஸ் பண்ணுறான். ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே கண்ணத்துலேயே ஒன்று வைக்கிறாங்க ஹீரோவை. அந்த நேரம் சோஃபி வந்துட்டு நல்ல மாதிரி பேசுகிறான், நீ அவளோட ஃபீலிங்ஸுக்கு மதிப்பு கொடுக்கணும், அவளோட விருப்பம் யாரை சூஸ் பண்ணுறதுன்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோயினை கூட்டிகிட்டு போக இங்கே ஹீரோக்கு அப்படியே தனிமையாக ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோயின் இல்லாத வாழ்க்கையே அவனுக்கு வெறுத்து போகிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் அவ்வளோ வசனம் பேசிட்டு நம்ம ஹீரோன்னு நினச்சி நல்லா பியர் அடிக்க அவன் ஏன் இப்படி பண்ணுனா, அவன் ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுனா அப்படின்ற மாதிரி ஹீரோயின்
கேட்குறா. அன்றைக்கி ஹீரோ கண்டிப்பாக மயக்கம் வரலனா விஷயத்த என்னன்னு சொல்லியிருப்பான். இப்படியே இவன் மயக்கம் போட்டு விழுக, இதை நம்ம ஹீரோ வெளியே நின்று பார்த்துட்டே தான் இருக்கான் அவன் ஜன்னல் வழியா. எப்படின்னு நம்ம சோஃபி வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஹீரோயின் தூக்கிட்டு போகிறத பார்த்து நம்ம ஹீரோவுடைய ஹார்ட் அப்படியே பிரேக் ஆகுது. இன்னமும் அவளை ரொம்பவே மிஸ் பண்ணுறான். எப்படியாவது அவளை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்றதுல நம்ம ஹீரோ ரொம்ப தீவிரம் அடைகிறான். மறுநாள் காலையில் ஆனோடனே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்க, சோஃபி வந்து தான் கதவை திறக்கிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு காண்டாகுது. சோஃபியோட கையை பிடிச்சி நல்லா முறுக்கி விட்ற, நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ எதுக்கு இங்கே வந்திருக்கன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி கதவை சத்திட்டு போக, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ளே வரான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. நீ எப்படா வந்த அப்படின்ற மாதிரி கேட்டா, இது மாதிரி நான் என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டை நீ இன்னும் சேஞ்ச் பண்ணல, அதான் நான் வீட்டுக்குள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க, திரும்ப நம்ம ஹீரோயின் அடித்து வெளியே அனுப்பிவிட அசிஸ்டண்ட் வந்து சிரிக்கிறான். காதல் வந்தால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சோஃபியை வந்து பார்க்குக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ பேசுகிறான். இப்படியே நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கா, நீ ரொம்ப பண்ணுற சோஃபி, யாழை விட்டு நீ போ அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன நீங்கள் ஓவராக பேசுகிறீங்க, அவள் தான் சொல்லிட்டா இல்லையா உங்களை பிடிக்கலன்னு விடுங்க அவளை அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோக்கு கோவம் வந்து ஷர்ட்டை பிடிக்கிறான். என்ன ஓவராக பண்ணுற, நான் அவள் கூட எதுக்கு தெரியுமா இருக்கேன், ஒரு காரணமாக தான் இருக்கேன், அவளுக்கு நான் ஆபத்து கொடுக்கறதுக்கு தான் இருக்கேன் அப்படின்னு இவன் வில்ல மாதிரி எடுத்து பண்ணி பேச ஆரம்பிச்சிடறான். ஹீரோக்கு ஒன்றும் புரியல. டேய் அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, கரெக்டாக நம்ம ஹீரோயின் வராங்க. நம்ம சோஃபியா என்ன பண்ணுறான்னா வீணுக்குன்னே நம்ம ஹீரோ பிடிச்சி தள்ளின மாதிரி சோஃபியா ஆக்ட் பண்ண நம்ம ஹீரோயின் பயங்கரமாக திட்டிட்டு போகிறா. என் மேலே இருக்க கோவத்தெல்லாம் நீ எதுக்கு சோஃபி மேலே காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிடுச்சு சோஃபி ஏதோ வில்லங்கம் பிடிச்சவன்னு சொல்லிட்டு தான் அசிஸ்டன்ட் கிட்ட சோஃபியை பற்றி விசாரிக்க சொல்ல, இப்போ வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் அம்மா உனக்காக ஒரு டைரி கொடுத்துட்டு போனாங்கம்மா, இந்தாம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ இந்த சோஃபிக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, என்ன இருக்குது அதில் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே வரானா. ஹீரோயின் சொல்கிறா, இல்லை எங்கள் அம்மா கொடுத்தது டைரி நான் பர்சனலாக படிக்கணும், தயவு செய்து நீங்கள் வராதீங்க அப்படின்ற மாதிரி சோஃபியை அடித்து தரத்த, இப்படியே நம்ம ஹீரோயின் உள்ளே போயிட்டு அம்மா கொடுத்த டைரியை படிக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க எல்லாமே எழுதியிருக்காங்க, ஹீரோயின் கூட இருந்த எல்லா ஞாபகத்தையும். அப்படியே 18 வயசில் நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு ஹோட்டலில் கிஃப்ட் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ண, அந்த ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோயின் போகிறாங்க. இப்போ உங்களுக்கு ஏஜ் ரொம்ப ஆயிடுச்சு, ஒரு 20 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே வந்து சோஃபியும் மோபம் பிடிச்சி பின்னாடியே வந்துடுறான். அப்போ வந்து அந்த கிஃப்ட்டை பார்க்க போகிறப்போ சோஃபியும் வரப்போ அங்கே இருக்க ஆள் சொல்கிறாங்க, இல்லை இது வந்து தனியாக அவங்க மட்டும் தான் பார்க்கணுன்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் 18 வயசில் வராத கிஃப்ட் அவங்க எடுத்து வச்சு இப்போ கொடுக்க போகிறாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். இப்படி மர்மங்கள். இந்த எபிசோட் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் ஃபைனல் எபிசோட் தான், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு இருக்கும். மறக்காமல் ஃபைனல் எபிசோட் பார்த்துடுங்க. அது போக நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபேமிலி எவர்கிரீன் ட்ராமா கொண்டுட்டு வரலான் இருக்கேன். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ராமாஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து க்ரீன் ஹார்ட் கொடுத்துடுங்க. அது லேட்டஸ்ட் ட்ராமாவாக இருக்காது, கொஞ்சம் ஓல்ட் ட்ராமாவாக தான் இருக்கும். எத்தனை பேருக்கு எவர்கிரீன் ட்ராமா பிடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக வேணும்னா க்ரீன் ஹார்ட் கொடுக்க மறந்துடாதீங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.